100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துருக்கிற துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துருந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 15 பீன்ஸ் இருக்கும் நான் எடுத்துருக்கிறது, சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். பீன்ஸை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது குக் பண்ணணும், அப்போ தான் பீன்ஸ் நல்லா வெந்து வரும். குக்கர் விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு, பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ பீன்ஸ் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நான் இந்த சைஸுக்கு புளியை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை நான் சேர்த்துக்க போகிறேன். நான் பருப்பில் சேர்த்துருந்த தண்ணியே இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பருப்பில் கம்மியாக தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 10 நிமிஷமாவது பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துருந்த புளி மசாலோடைய மணமெல்லாம் போயிட்டு நல்லா சாம்பார் நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. கடைசியாக இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பீன்ஸ் சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பீன்ஸ் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.